வெல்கம் டு நதிராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எம்மியான மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இந்த ரம்ஜானுக்கு சமையலே தெரியாதவங்க, பேச்சுலர்ஸ் எல்லாமே ஈஸியாக செய்யக்கூடிய பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1/2 கிலோ அளவு மட்டன் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சது. நீங்கள் கடையில் வாங்கின மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு. நான் கம்மியான அளவுக்கு தான் இன்றைக்கி ரெசிபி சொல்ல போகிறேன். நீங்கள் அதிகமாக செய்யும்போது இதையே நீங்கள் டபுளாக எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் எதுக்காக சேர்க்குறோம், இஞ்சி பூண்டு எதுக்காக சேர்க்குறோன்னா மட்டன் நல்லா சாஃப்டாக நல்ல ஸ்மெல்லோட குக் ஆகிடும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மேரினேட் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு டைம் இருந்தது அப்படின்னா ஒரு 1/2 hour வச்சுட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா குக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மேரினேட் பண்ண உடனே குக் பண்ணிடலாம். இதில் தண்ணி துளி கூட சேர்க்கக்கூடாது. நீங்கள் மட்டன் வெந்து வந்தோடனே பாருங்கள், அதில் தண்ணி இருக்கும் பாருங்கள். ஸோ நீங்கள் பயப்படாமல் அப்படியே வச்சிடலாம், அதுவே தண்ணி விட்டுரும். மட்டனை வாஷ் பண்ணி எடுக்கும் போதும் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ மட்டனை ஒரு 4 விசில் வச்சுருக்கேன். ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது. ஒரு 80% குக் ஆனால் தான் நம்ம அரிசி சேர்க்கும் போது 20% குக் ஆகிடும். ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டு அது கூட எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் சேர்க்காமல் குக்கிங் ஆயில் மட்டும் சேர்த்து கூட செய்யலாம். குக்கிங் ஆயிலில் சேர்ந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரியே நீங்கள் செஞ்சுக்கோங்க. இது கூட சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இதில் சில பேர் அரைச்சி சேர்ப்பாங்க. அதை அரைச்சி சேர்க்கும்போது அந்த டேஸ்ட்டே மாறிடும். நீங்கள் சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக வதக்கி செஞ்சிங்கன்னா உங்கள் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் 2 கப் அளவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த வெங்காயம் பொன்னிறமாக வர்ற வரையும் வதக்கி எடுக்கணும். இதுக்குள்ளே லைட்டாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டா சீக்கிரமாக குக் ஆகிடும். இந்த அளவுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். கருக விட்டுறக்கூடாது. நல்லா பொன்னிறமாக இருக்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்க்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் தயிர் சேர்த்துட்டிங்கன்னா நம்ம வதக்கும் போதே அது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். பிரியாணி நல்ல ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும். ஸோ எப்போதுமே நீங்கள் பிரியாணி செய்யும்போது மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, வெஜ் பிரியாணி எது செஞ்சாலும் இஞ்சி பூண்டு சேர்க்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்குங்க. சின்னதாக நறுக்கிற தக்காளி 2 சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்க்கும் போது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, அதிகமாக உப்பாயிடும். நம்ம மட்டன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம். நம்மளோட ரெசிபி நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு நல்ல கிரேவி மாதிரி வரணும். ஸோ அதுவரை நீங்கள் பொறுமையாக நல்லா வதக்கணும். ஒரு கைப்பிடி அளவு மல்லி அண்டு புதினா சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல மட்டன் வெந்து வந்துருச்சு. எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இது 1/2 கப் அளவு தண்ணி இருக்குது. நம்ம தண்ணியே சேர்க்காமல் மட்டனில் நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட நம்ம மட்டனை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் அளவு 1/2 கிலோ அளவு மெஷர்மெண்ட்டுக்கு நான் சொல்லியிருக்கேன். மட்டனுக்கு 2 கப் அளவு அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் அப்படியே வச்சிடலாம். இப்போ இந்த கப்பில் தான் நான் அரிசி எடுத்தேன். இதே கப்பில் ஒரு 3 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம்.
மட்டனில் அரை கப் இருந்தது. ஸோ மொத்தமாக 3.5 கப் அளவு. 2 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க விட்டுருங்க. மட்டன் ஏற்கனவே நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸை சேர்த்துடலாம். ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது நீங்கள் ரைஸை முன்னாடியே ஊற வைக்கக்கூடாது. நம்ம தாளிக்க சேர்க்க போகிறோம் இல்லையா, தாளிக்கும் போது பாத்திரத்தை வைக்கும்போது அடுப்பை ஸ்டவ் ஆன் பண்ணும்போது நீங்கள் அரிசியை ஊற வச்சுருங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சாலும் அது குழஞ்சி போயிடும். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் அரிசியை ஊற வச்சுருங்க. அது மாதிரி தயிரும் அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஸோ குழஞ்சி போயிடும் ரைஸு. இப்போ தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இந்த அளவு தண்ணி இருக்கும்போது நீங்கள் தம் போட்டுருங்க. கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி லைட்டாக தண்ணி இருக்கும்போது மேலே ஒரு துணி போட்டு மூடி போட்டுட்டு அது மேலே ஒரு வெயிட்டு வச்சுட்டு எவ்வளவுக்கு நீங்கள் லோ ஃப்ளேமில் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். சமையல் தெரியாதவங்க இந்த தம் போடுறது தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது. ஒரு 7 to 8 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பொழுன்னு அடி பிடிக்காமல் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது யார் வேணால் செய்யலாம். சிம்பிளான ரெசிபி தான். இந்த ரம்ஜானுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் அதிகமான அளவு பிரியாணி எப்படி செய்கிறதுன்ட்டு போட்டிருக்கேன். இது பேச்சுலர்ஸு, பிகினர்ஸ் அவங்களுக்கு சமைக்க தெரியாதவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் நதிராஸ் கிச்சன்.